Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா பாலிட்டில TNPSCல ஏற்கனவே கேட்ட previous year questions தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நிறைய क्वेश्चंसலாம் கிடையாது. just ஒரு 10 क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஆனா இத நம்ம எப்படி இந்த வீடியோ கொண்டு போறோம் அப்படினா அந்த 10 क्वेश्चनலயும் இருக்கிற டாபிக்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால அதுல கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ கிளாஸ் வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி நீங்க படிச்சிருந்தீங்க அப்படினா ரிவிஷனுக்கு கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? மறக்காம நம்ம SRIS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க and படிச்சிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. Let's start the session. First question, கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி எது? ஆன்சர் சிந்தி. மொழிகள் பத்தி ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்திய அரசியல் அமைப்புல பகுதி 17ல மொழிகளை பத்தி இருக்கு, ஆட்சி மொழிகளை பத்தி. ஓகேவா? அதுல விதி வந்து 343ல இருந்து 351 வரைக்கும் இந்த மொழிகளை பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு வந்துச்சு இல்லையா? 1950 ஜனவரி 26. அப்போ எத்தனை மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு அப்படின்னா 14 மொழிகள் மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மொழிகள் வந்து இப்போ இருக்கு. ஸோ இந்த 14க்கு அப்புறம் என்னென்ன மொழிகள் சேர்த்தாங்க, என்ன சட்டத்திருத்தத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 15வது மொழியா சேர்க்கப்பட்ட மொழி தான் வந்து சிந்தி மொழி. இது 1967ல 21வது சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம்னா 3 மொழிகளை வந்து சேர்த்திருப்பாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி. இந்த 3 மொழிகளும் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992ல 71வது சட்ட திருத்தம் படி சேர்க்கப்பட்ட மொழிகள். இதுக்கு அடுத்து ஒரு 4 மொழிகளை சேர்த்திருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ல சட்ட திருத்தம் 92ல. என்னென்ன மொழிகள் அப்படின்னா போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தலி. இந்த 4 மொழிகள் தான் 2003ல சேர்க்கப்பட்ட மொழிகள். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியம். 14 மொழிகள் ஆரம்பத்தில் இருந்துச்சு அங்கீகரிக்கப்பட்டு, இப்போ 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. 15வதா சேர்க்கப்பட்ட மொழி சிந்தி மொழி. அதே போல அட்டவணை பார்த்தீங்கன்னா மொழிக்கு 8வது அட்டவணையில தான் மொழிகள் வந்து இருக்கு. ஓகேவா? பகுதி வந்து 17ல இருக்கும் மொழிகள். ஸோ 1+7 வந்து 8 வரும். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு எப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா 26 நவம்பர் 1949. ஸோ இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கணும். எப்பவுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நடைமுறைப்படுத்தப்பட்டதா இதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இதுல அந்த ஆப்ஷன் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. எப்போ நடைமுறைப்படுத்திப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த டேட்டை அந்த ஒரு மாதம் கழிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரியில் 1930 வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணி கொடியேற்றிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட அரசியலமைப்பு வந்து 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா? இதைத்தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இல்லையா 26 நவம்பர். இந்த 26 நவம்பரை என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா 2015 இருந்து சட்ட தினம், கான்ஸ்டியூஷன் டேவா கொண்டாடுறோம். ஓகேவா? இதுக்கு ஹிந்தியில சம்விதான் திவாஸ் அப்படின்னு பேரு. ஹிந்தி நேமும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில டேஸ்க்கெல்லாம். ஓகேவா? சப்போஸ் தமிழ் எல்லாமே ஹிந்தி மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே? இந்திய அரசியல் நிர்ணய சபை தெரியும் உங்களுக்கு. 6 டிசம்பர் 1946 உருவாக்கப்பட்டிருக்கும். அதோட சின்னம் வந்து யானை. 9 டிசம்பர்
1946 முதல் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கும். அதுக்கு தற்காலிக தலைவராக யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு 11 டிசம்பரில் நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுத்திருப்பாங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நேரு இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அமெரிக்காவோட அந்த முகவுரைக்காக ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை எடுத்துகிட்டு வருவார். குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து எடுத்துகிட்டு வருவார். இதெல்லாம் தான் அந்த சமயங்களில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ். ஓகேவா, ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் வந்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 60 நாடுகள்ல இருந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 64 லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா 1935 ஆக்ட் இருக்கும், இந்திய அரசு சட்டம் 1935. இதுலேருந்து தான் ஒரு 60% மேலே வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இருக்க நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 1935 ஆக்டில் இருக்கிறது தான் ஒரு 60% மேலே இருக்குது. ஏன்னா இது இங்கிலாந்தோடது, இங்கிலாந்து தானே நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால. ஓகேவா, இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதச்சார்பின்மை முகப்புரையில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் 42வது சட்ட திருத்தம். இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1976. ஸோ முகப்புரைங்கிறது வந்து அரசியலமைப்புக்கு ஒரு முன்னுரை மாதிரி, ஒரு சுருக்கம் மாதிரி. கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து உள்ள இந்த கண்டென்ட்ஸ் தான் இருக்கும், இது ரிலேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியானது தான் முகப்புரை, பிரியாம்பிள்னு சொல்கிறது. ஏற்கனவே பார்த்த மாதிரி 13 டிசம்பர் 1946 நேரு என்ன கொண்டு வந்திருப்பாரு, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா. இது 22 ஜனவரி 1947 வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அப்போது இதன் அடிப்படையில் தான் வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அடிப்படையில் தான் வந்து இந்த முகப்புரை அப்படிங்கிறது வந்துச்சு. முகப்புரை கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டுச்சு. அந்த முகப்புரையோட மொழி நடை எதை வச்சு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு. ஓகேவா, இந்த முகப்புரையை இது வரைக்கும் எத்தனை தடவை சட்டத்திட்டமாக திருத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் தான் திருத்திருக்காங்க. அதுதான் இந்த 1976 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முகப்புரை இருந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு மட்டும் இருந்துச்சு. இந்த சட்டத்திட்டத்தின் மூலமாக ஒரு 3 வார்த்தைகள் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சேர்க்கப்பட்டுச்சு. என்னென்ன அப்படின்னா சமதர்ம, சமய சார்பற்ற, ஒருமைப்பாடு, இன்டெகிரிட்டி. ஓகேவா, இது சேர்க்கப்பட்டு தான் இப்போ இருக்கிற இந்த முகப்புரையில் எப்படி இருக்குது அப்படின்னா ஆர்டரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு. ஓகேவா, இது வந்து கீழே பேரால வரும். ஸோ இந்த ஆர்டரில் தான் முகப்புரையில் இருக்குது. ஓகேவா, முகப்புரை பற்றின கொஷின் இது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நீதி புனராய்வு கருத்துரு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து வரப்பட்டது? ஆன்சர் அமெரிக்க அரசியலமைப்பு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு ஒரு 60 நாடுகளை வந்து ரெஃபர் பண்ணி எழுதினாங்க அப்படின்ட்டு. அதில் அமெரிக்காலேருந்து தான் இந்த நீதி புனராய்வு அப்படிங்கிற கருத்துரு எடுத்திருக்காங்க. ஸோ அமெரிக்காலேருந்து வேறு என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி நீதி புனராய்வு, அடுத்தது நீதித்துறை சுதந்திரம் வந்து அமெரிக்காலேருந்து தான் எடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து முப்படைகளின் தலைவர் அப்படிங்கிறது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்கிறது, இந்த உயர்ந்த பதவியில் இருக்கவங்கள பதவி நீக்கம் செய்கிற முறை வந்து அமெரிக்காலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். அதே போல் துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவரோட பதவியே வந்து அமெரிக்காலேருந்து தான் எடுக்கப்படுது. மற்றும் அவரோட பதவி நீக்கத்தையும் வந்து அமெரிக்காலேருந்து தான் சொல்லுது. இது போக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, அடுத்தது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு, இவங்க எல்லாத்தோட பதவி நீக்கமுமே அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது தான். அடுத்து முகவுரை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முகவுரை வந்து அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது.
மற்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்புல இருந்தெல்லாம் பார்த்தோம்னா நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை எஃப்ஆர் இருக்குல்ல, அதை வந்து நெருக்கடி காலத்தில் எமர்ஜென்சி டைமில் நிறுத்தி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது வெய்மர் ஜெர்மனிலேருந்து எடுத்தது. ஓகேவா, இங்கிலாந்துலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் இது எடுத்திருக்கோம். இன்னும் எக்ஸாம்பிள்கள் நிறைய சொல்லலாம். ஃப்ரான்ஸ்லேருந்து குடியரசு அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அடுத்து ஃப்ரெஞ்சு புரட்சின்னு இருந்திருக்கும் இல்லையா, 1789. அதிலிருந்து தான் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் இதெல்லாம் எடுத்திருப்போம். இதே மாதிரி ரஷ்யாலேருந்து பார்த்தோம்னா அடிப்படை கடமைகளை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ரஷ்யாலேருந்து எடுத்திருப்போம். அங்கே வந்து ரஷ்ய புரட்சி 1917 இல்லையா, அதில் அரசியல், சமூக, பொருளாதார நீதிகளை வந்து எடுத்திருப்போம். ஓகே, இதெல்லாம் தான் அரசியலமைப்பின் மூலங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு, ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி முக்கியமானது டிபிஎஸ்பி. இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். அயர்லாந்துலேருந்து இன்னொன்று எடுத்திருப்போம். என்ன அப்படின்னா ராஜ்யசபா இருக்கு இல்லையா, ராஜ்யசபாவில் எம்பி இருக்காங்களே அவங்களோட தேர்தல் முறை, நியமன முறை தான் வந்து அயர்லாந்தில் எடுத்திருப்போம். ஓகேவா, தென்னாப்பிரிக்கா தான் வந்து இந்த ராஜ்யசபா எம்பியோட தேர்தல் முறை வந்திருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து தேர்தல் முறை, நியமனம் வந்து அயர்லாந்து. தென்னாப்பிரிக்காவில் வேறு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்ட திருத்தம். முக்கியமானது சட்ட திருத்தம் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது, ஆர்டிகல் 368. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 6 அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி எதுலேருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்காலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல மொத்தம் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து 7 இருந்துச்சு. அதில் 1 நீக்கிட்டு 6 அடிப்படை உரிமைகள் தான் இப்போ இருக்குது. அந்த நீக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை இருக்கு இல்லையா, அதை தான் நீக்கியிருப்பாங்க. சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து மாற்றி ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. எங்கே அப்படின்னா பகுதி 12 விதி 307 கொண்டு போய் ஒரு சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 44வது சட்ட திருத்தம் 1978 இது செஞ்சுருப்பாங்க. ஓகேவா, இதுக்கு அடுத்து இப்போ 6 இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த 6 என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, சிறுபான்மையினருக்கான கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ இதுதான் அந்த 6. இப்போ இந்த 19 அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை இருக்கு இல்லையா, அதில் வரதான் 19. ஸோ 19 அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 6 பிரிவு இருக்கும். 19(1)ல் A, 19(1)ல் B, C, D, E, அடுத்தது G வந்துடும், F வராது. ஏன்னா 19F அப்படிங்கிறது இந்த சொத்துரிமை நீக்கப்பட்டுச்சு இல்லையா, அப்பயே இதுவும் நீக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, 6 உரிமைகள் வந்து இருக்கு. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சுரிமை மற்றும் கருத்துரிமை இதெல்லாம் வந்து ஏல வந்துடும். பி வந்து ஆயுதங்கள் இல்லாமல் கூட்டம் கூடுறதுக்கான உரிமை. சி வந்து சங்கங்கள், அடுத்தது கூட்டுறவு சங்கம், இந்த மாதிரிலாம் நம்ம அமைச்சுக்கிறதுக்கான உரிமை. டி வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கேனாலும் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா. இ வந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கேனாலும் ஸ்டே பண்ணிக்க முடியும். ஜி வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம எந்த நாளும் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும், வணிகம் அதெல்லாம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இதுதான் 19ல் இருக்கிற அந்த 6 உரிமைகள். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் அப்படின்னு சொன்னவர் யார்? ஆன்சர் கிரான்வில் ஆஸ்டன். ஸோ அரசியலமைப்பு பற்றி ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஒவ்வொருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது தான். ஏன்னா கொஷின்ஸ் வந்து இதுலேருந்தும் ஒரு கொஷின் வருது. ஸோ இந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும்னு சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டன். இது மட்டும் இல்லாமல் அவர் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய அரசியலமைப்பை ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐவர் ஜென்னிங்ஸ்னு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா
1935 ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்திய அரசு சட்டம், அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் இருக்குது அந்த சொல் பொருள் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐவர் ஜென்னிங்ஸ். ஜென்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறாரு, ஜெராக்ஸ் மாதிரி இருக்குங்கிறாரு. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வடிவத்தில் தான் வந்து வேணா கூட்டாட்சியாக இருக்குது, ஆனால் அதோட அந்த உணர்வில் பார்த்தோம்னா அது ஒற்றையாட்சியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு கேசி வியர். பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் மோரி ஜோன்ஸ். அதீத கூட்டாட்சி தன்மையுடையது, அதீத கூட்டாட்சி தன்மையுடையதுன்னு சொன்னவர் பால் ஆப்பிள் பை. ஓகேவா? ஸோ இதுதான் அரசியலமைப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவின் அரசின் தலைவர் யார்? ஸோ ஆன்சர் இவங்க யாருமே கிடையாது, மேற்கூறிய எதுவும் இல்லை. ஏன் அப்படின்னா இந்தியாவில் அரசின் தலைவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அரசோட தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா அவர் தான் பிரதமர். ஓகேவா? குடியரசுத் தலைவர் இவரை வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, இந்தியாவுக்கு இவர் வந்து ஒரு பெயரளவு தலைவர் தான். ஓகேவா? நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். பெயரளவு தலைவர் தான் வந்து குடியரசுத் தலைவர். இவரை தான் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். இரண்டாவது குடிமகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவரில் வருவார். இது இல்லாமல் என்னென்ன பொறுப்பில் இருக்கார்? முப்படைகளுக்கு தளபதி தலைவராக இருக்கார். அடுத்தது நாடாளுமன்ற அரசியல் அமைப்பு இருக்கு இல்லையா, அதோட தலைவரும் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். நாடாளுமன்ற அரசியலமைப்பு தலைவரும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? ஆளுநருக்கு இதே தான் வரும். இங்கே நம்ம குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் சொல்கிறோமோ மாநிலத்துக்கு ஆளுநர் அதே மாதிரி. மாநிலத்தோட முதல் குடிமகன்னா அது ஆளுநராக இருப்பார், மாநிலத்துக்கு பெயரளவு தலைவர்னா ஆளுநராக இருப்பார், மாநில அரசின் தலைவர்னா ஆளுநராக இருப்பார். ஸோ குடியரசுத் தலைவருக்கு என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அது ஆளுநருக்கு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர். ஆன்சர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் தான் மாநில ஆளுநரை நியமிக்கிறார். ஓகேவா? உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார்? மாநில ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் மட்டும் தான் நியமிக்கிறாருன்னா இல்லை, நிறைய பேரை நியமிக்கிறாரு. இவருக்கு அடுத்து இருக்க இரண்டாவது குடிமகனான துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் நியமனம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர்னர் இருப்பாங்களே அவங்கள, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னா அங்கே லெஃப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்களே அவங்கள, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சீஃப் ஜட்ஜு அண்ட் அதர் ஜட்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் ஹை கோர்ட்லேயும் அதே மாதிரி சீஃப் ஜட்ஜ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செஞ்சு வைக்கிறாரு. யூபிஎஸ்சியில் அதோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்லையா நிதிக்குழு, அதோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ், தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் இல்லையா அவரோட இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே 3 பேருமே யார் தான் நியமனம் செய்கிறாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. அது மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா அதோட தலைவரை, அதுக்கப்புறம் சிறுபான்மையினருக்கான ஆணையங்கள் இருக்கும் நிறைய, ஸோ அந்த ஆணையங்களோட தலைவரை, என்சிபிசி என்சிஎஸ்சி இதெல்லாமே இருக்கும் இல்லையா இதோட தலைவர். இவங்க எல்லாத்தையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாரு. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மத்திய புலனாய்வு ஆணையத்தை எந்த குழு பரிந்துரை செய்தது? ஆன்சர் சந்தானம் குழு. ஓகே, மத்திய புலனாய்வு ஆணையம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிபிஐ தான், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சந்தானம் குழு தான். இந்த குழு எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962லேருந்து 64 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா? பொது பணிகளில் இருக்கிற ஊழல்களை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த சந்தானம் குழு. பொது பணிகளில் ஊழல் இருக்கும் இல்லையா அதை ஆய்வு செய்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் சந்தானம் குழு. 31 மார்ச் 1964 அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. ஓகேவா? அந்த அறிக்கையில் 137 பரிந்துரைகள் வந்து இருந்துச்சு. ஓகே, சிபிஐ வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1, 1963 சிபிஐ ஆரம்பிச்சிருப்பாங்க.
ஓகேவா? இந்த சிபிஐக்குன்னு ஒரு மோட்டோ இருக்குது. என்ன மோட்டோ அப்படின்னா இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இதெல்லாம் சிபிஐயோட மோட்டோ. அடுத்தது சிபிஐன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு சட்டம் சாராத அமைப்பு, சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு வராது. எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1946 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த சட்டத்துக்கு கீழே தான் சிபிஐ அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுது. ஓகேவா? இன்டர்போல் இருக்கும் இல்லையா, இப்போ மற்ற நாடுகளோட போலீஸோடலாம் பங்கேற்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ தான் வந்து இந்தியா சார்பில் போய் கலந்துக்கும். அண்ட் சிபிஐ அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் அப்படிங்கிற பிளேஸில் ஆரம்பித்தாங்க சிபிஐயோட அகாடமியை. இதோட ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொல்கத்தாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது அண்ட் மும்பையில் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் சிபிஐயோட ஃபஸ்ட்டு சேர்மன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி கோலி. இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்மன். இப்போ கரண்ட்டில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூட். ஓகேவா? மத்திய புலனாய்வு ஆணையம் பரிந்துரை செய்த குழு சந்தானம் குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். சர்க்காரியா குழுவின் பரிந்துரை எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் மத்திய மாநில உறவுகள். ஓகே, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின், ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா இன்னொரு கொஸ்டின். தமிழ்நாடு அரசு மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக ஒரு குழு ஏற்படுத்தியிருப்பாங்க, அதாவது பிவி ராஜமன்னார் குழு அப்படின்ட்டு. அந்த குழுவோட இயர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? 2 கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்குறேன், ஃபுல் கிளாஸையும் கவனிச்சிருந்தீங்கன்னா. ஓகே, சர்க்காரியா குழுவை பற்றி பார்த்துடலாமா? சர்க்காரியா குழு 1983 ஜூனில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சர்க்காரியா குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டு வந்து சர்க்காரியா அவர் தான் இருப்பார். 2 பேர் இருப்பாங்க உறுப்பினர்கள், பி சிவராமன் அப்படின்னு ஒருத்தர், எஸ்ஆர் சென் அப்படின்னு ஒருத்தர். ஓகேவா? இந்த குழு என்ன பண்ணுது அப்படின்னா 1987 அக்டோபர் வாக்கில் அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணிடுது. ஆனால் அறிக்கை வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1988 ஜனவரியில் தான் வந்து அந்த அறிக்கை வந்து வெளியிடப்படுது. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுச்சு இந்த குழுவை. ஓகேவா? இந்த குழு 247 பரிந்துரைகள் வந்து கொடுத்துச்சு. இப்போ 2007 வரைக்கும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குழுவோட பரிந்துரைகளில் ஒரு 180 பரிந்துரைகளை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இந்த குழு சொன்ன விஷயங்களை சிலது பார்க்கலாம். 356 அப்படின்னா நமக்கு தெரியும் ஆர்டிக்கல், மாநில நெருக்கடி நிலை. ஸோ இந்த 356 அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது இந்த குழுவோட சஜஷன். ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும், அது ஒரு கடைசி ஆயுதமாக தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சர்க்காரியா குழு சொல்லியிருக்கு. மாநிலத்தில் அரசியலமைப்பு முற்றிலுமாக சீர்குலையும் இல்லையா, அந்த சமயங்களில் மட்டும் தான் அந்த 356 பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் 263 மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் அமைக்கிறது. ஓகேவா? அந்த இதையும் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் வேற என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மும்மொழி கொள்கையை வந்து அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க, அமல்படுத்தணும் அப்படின்னு சர்க்காரியா குழுவில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் சர்க்காரியா குழுவோட பாயிண்ட்ஸு. ஓகே, ஒரு 10 கொஷின்ஸ் பாலிட்டியில் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 10 கொஷின் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் நம்ம கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோக்கு ஒரு 10 கொஷின், ஒரு மினிமம் 100 வீடியோஸ், ஏன்னா டேஸ் இருக்குது இன்னும் நிறைய. குரூப் 2, 4க்குலாம் நிறைய டேஸ் இருக்குது, குரூப் 1 வரப்போகுது பக்கத்தில். ஸோ ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணோம்னாலும் நமக்கு ஒரு 1000 கொஷின்ஸ் கிடைக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஆனால் நம்ம அது ரிலேட்டடாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு மினிமம் ஒரு 10 பாயிண்ட் பார்த்தோம்னாவே நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகுதா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் சஜஷன்லேயும் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.